Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் காம்போ தாங்க பார்க்க போறோம். அதாவது அரிசி உப்புமாவும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான கத்திரிக்காய் பாஜி ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இது செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான டிஃபன் காம்போலாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த அரிசி உப்புமாவும் கத்திரிக்காய் பாஜி ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி உப்புமான்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய இட்லி ரவையை வச்சு தான் செய்ய போகிறேன். இட்லி ரவை வேறு, பாம்பே ரவை வேறு. பாம்பே ரவையை வச்சு இந்த மெத்தடில் உப்புமா செஞ்சிங்கன்னா சரியாக வராது. இட்லி ரவை நம்ம வீட்லேயும் திரிக்கலாம். இந்த மாதிரி கடைகளில் வச்சு செய்கிறப்ப நம்ம சட்டுன்னு உப்புமாவோ சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டிஃபனுக்கோ செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இட்லி ரவை உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். பாம்பே ரவை வந்து நமக்கு நைஸாக இருக்கும், பொடிச்ச மாதிரி. இந்த ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுனையாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிறப்ப தான் அரிசி உப்புமா நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் கடைகளில் இப்போ எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். அரிசி ரவைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அரிசி உப்புமா பார்த்திங்கன்னா குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல இந்த உப்புமாவுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு ரவை பார்த்துடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பொதுவாக உப்புமானாலே நம்ம நெய்யோ ஏதோ போட்டு தான் வறுப்போம். பட் இதை வந்து வெறுஞ்சட்டியில் அரிசி பொரியும் பார்த்திங்களா, பொரி அரிசி மாதிரி வறுப்பட்டு செவந்து வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த ரவையை. ரவை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்திங்கன்னா நல்லா ஓரளவு பொன்னிறமாக வந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா அந்த அரிசி வறுப்படுற வாசனையும் உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் இந்த உப்புமாவோட ஹைலைட்டும் கூட. இப்போ பக்கத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுதா, அந்த ரவை ஒரே மாதிரி செவந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த உப்புமா செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். இந்த உப்புமாவில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் 1 வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை முழுசாக போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நிறமெல்லாம் மாறக்கூடாது. இந்த சமயத்தில் உப்புமா வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்தீங்களோ அதே கப்லேயே 2.25லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து 1 கல் கூட இருந்துச்சுன்னா உப்புமாவுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு தளதளன்னு கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு வறுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டதுக்கும் அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கும் உங்களுக்கு கடிகள்லாம் படாது. நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் பக்குவமாக வேகும். குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ நான் 2 விசில் வச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ரவை நல்லா வருத்தம் பார்த்தீங்களா வாசனையாக, அதுதாங்க அந்த உப்புமாவோட வாசனை. குக்கர் திறக்கிறப்பே உங்களுக்கு வரும். இதில் வந்து தேவையான அளவு நெய் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, நான் சொன்ன அளவு. அடியும் பிடிக்காது, நல்லா பக்குவமாக வெந்திருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம்
சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இந்த உப்புமா ஆறி போனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா இந்த டைம் நீங்கள் கொஞ்சமாக துருவின தேங்காய் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன், நல்ல மெத்துன்னு உப்புமா ரவை வந்து வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் கோத்ஸு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கோட்ஸும் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். சைட் பை சைடு நீங்கள் செஞ்சிங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பயே இதை ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்து அதையும் செவக்க விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் கோட்ஸுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்க, இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக அது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வந்து குழையணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய், சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 கத்திரிக்காய் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி 1லேருந்து 1.5 டீஸ்பூன், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் தண்ணியாக அந்த கத்திரிக்காய் கோட்ஸு செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதையும் வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் 2 விசில், ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கத்திரிக்காய் நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம மசிச்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அடுப்பு தீயை லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ மசித்ததுக்கப்புறம் பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது நமக்கு இந்த கத்திரிக்காய் கோட்ஸு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்திரிக்காய் கோட்ஸு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த உப்புமாவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த அரிசி உப்புமாவும் கத்திரிக்காய் கோட்ஸு ரெண்டுமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.